இந்த எண்ணெயை எப்படி சாப்பிடணும்? எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய்? ரிஃபைன் பண்ணாத சூரியகாந்தி எண்ணெயை பார்த்துருக்கீங்களா? நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயா? ரிஃபைனிங்கிறது ஹெல்த்துக்காக கொண்டுட்டு வரப்பட்ட கான்செப்டே இல்லை. குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயை எப்படி சாப்பிடணும்? எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய்? ரைட். நார்மலாக ஆளுங்களுக்கு வரக்கூடிய டவுட்டு, சார் இந்த ரிஃபைன்ட் ஆயிலுங்கிறாங்களே, இல்லை ரிஃபைன்ட் ஆயில் இல்லாத, இப்போ நீங்கள் நல்லெண்ணெயை ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்ல மாட்டாங்க, கடலெண்ணெயை ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்ல மாட்டாங்க. அதே சூரியகாந்தி எண்ணெயை உங்களுக்கு ரிஃபைன்ட் ஆயிலாக தான் கிடைக்கும். நீங்கள் எங்கேனாச்சும் ரிஃபைன் பண்ணாத சூரியகாந்தி எண்ணெயை பார்த்துருக்கீங்களா? ரிஃபைன் பண்ணாத பாம் ஆயில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாம் ஆயில் ரிஃபைன் பண்ணாத பாம் ஆயிலை பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்கும் அதுக்கும் வித்தியாசமே இருக்காது. அவ்வளோ ஒரு ரெட்டு. சுத்திகரிக்கப்படாத பாம் ஆயில் ரத்தத்தை காட்டியும் சிகப்பு. தொட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ரெட் கலரும் எல்லோ கலரும் போகாது. ஆனால் நம்ம சாப்பிட்ற பாம் ஆயில் என்ன கலரில் இருக்குது? கலர்லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஒரு ரிஃபைனிங்கிற ப்ராசஸ் எதுக்காக வந்தது? நீங்கள் ஒரு எண்ணெயை அப்படியே சாப்பிட முடியும். அதை நாங்கள் ரா ஆயில்மோ குரூட் ஆயில்னு சொல்லுவோம். இந்த ரிஃபைனிங்கிற கான்செப்ட் எதுக்காக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எண்ணெய் நீங்கள் சமைக்கிறப்ப லேடிஸ்ட்டை கேட்டால் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிறது நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயாங்கிறத அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெயை வச்சோன்னே அடுப்பில் ஒரு டெம்பரேச்சர் வந்தோன்னே புகை வரும். அந்த ரூமே புகையாக இருக்கும். அடுத்தது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பொங்கும். புகையும் பொங்கும். அடுத்தது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வாடை வருதுங்க, எண்ணெய் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, சிக்கு வாடை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் தெரிஞ்சோ தெரியாமையோ வெள்ளையாக இருந்தால் அது சுத்தமானது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த கலரை எடுக்கிறதுக்காகவும் கம்பெனிங்க ரிஃபைனிங்கிற கான்செப்டை அப்ளை பண்ணுறாங்க. அந்த எண்ணெய் பொங்குறதுக்கு காரணமான ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில் அதை கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பு செல்கள் இருக்கு இல்லைங்களா, நரம்பு செல்களில் நமக்கு இப்படி இன்றைக்கி கில்லுன்னா மூளைக்கு போகுது இல்லை, நியூரான் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். கண்டக்ட் பண்ணி தான் அந்த தகவல் மூளைக்கு போகுது. அதில் உள்ள கனெக்டர் தான் அந்த ஃபாஸ்போலிபிட். அந்த ஃபாஸ்போலிபிடு ரிஃபைனிங்கில் எடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபாஸ்போலிபிட் தான் எண்ணெயை பொங்க வைக்கும். அந்த ஃபாஸ்போலிபிட் இருந்ததுன்னா எண்ணெய் பொங்கும். அடுத்தது ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒரு இது இருக்கும். அது புகையும். சிக்கு வாடை இருக்கிறதுங்கிறது சில பெராக்சைட்ஸ்னாலையும் அமீன்ஸ்னாலையும் உண்டாகும். அதுவும் ஓகே, ரைட். கலரை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ளீச்சிங்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ஹசாடஸ் கிடையாது. இருந்தாலுமே நல்ல மெட்டீரியல் எடுக்கிறோம். இப்போ எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயா அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் ரிஃபைன்ட் ஆயிலுக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இந்த ரிஃபைன்ட் ஆயில் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ரிஃபைன் பண்ணி வந்துடுச்சு. இப்போ நமக்கு க்ரூட் ஆயில் சாப்பிட்லாமா ரிஃபைன்ட் ஆயில் சாப்பிட்லாமா? இந்த ஒரு கேள்வி இருக்குது. க்ரூட் ஆயில்னு சொன்னால் அது எது? க்ரூட் ஆயில்னால் நான் சொல்கிறது ரா ஆயில். இப்போ நல்ல எண்ணெய்ங்கிறது நம்ம சிசம் ஆயில், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், இது சாப்பிட்லாமா இல்லை பாம் ஆயில் சாப்பிட்லாமா? ரிஃபைன்ட் ஆயில் வெரைட்டியில் அது ரெண்டும் தான் இன்றைக்கி மேஜர். பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ரிஃபைனிங்கிற கான்செப்ட் சொல்லிட்டேன். ரிஃபைனிங்கிறது ஹெல்த்துக்காக கொண்டுட்டு வரப்பட்ட கான்செப்டே இல்லை. ரிஃபைனிங்க்கும் ஹெல்த்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ரிஃபைனிங்கிறது குக்கிங் கன்வீனியன்ஸுக்காக, வீட்டில் சமைக்கும் போது ஒய்ஃபு பொங்குதுங்கிறாங்க போகுதுங்கிறாங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த குக்கிங் கன்வீனியன்ஸ்க்காக பண்ண ரிஃபைனிங்கை நம்ம என்ன நினச்சிட்டோன்னு கேட்டிங்கன்னா, நான் ரிஃபைன்ட் ஆயில் தாங்க சாப்பிடுவேன். நீங்கள் கொஞ்சம் ஹைஃபையான வீட்டுக்கு போனீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போயுமே ரிஃபைன்ட் ஆயில் தான். அதுலேயும் நாங்கள் அந்த பிசுப்பு இல்லாத எண்ணெய் தான் வாங்குவோம். அப்புறம் அவன் ஃபீல் லைட்டுன்னு சொல்லியிருக்கான், அதனால் நாங்கள் அதுதான் சாப்பிடுவோம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நினைக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறோம். யார்கிட்டையும் கேட்குறதும் கிடையாது இது கரெக்டா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரிஃபைனிங்னா என்ன, ரா ஆயில்னா என்னன்னு சொல்லிட்டேன். சமைக்கிறதுக்கு இப்போ என்ன செய்யலாம்? இது நான் ஏற்கனவே சொன்னது ப்ராசஸ். சமைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயை நல்ல எண்ணெயாக இருக்கலாம், மேபி a குட் ஆயில். யூஸ் பண்ணுற விதத்தில் தான் நீங்கள் நல்ல எண்ணெயாக சாப்பிட்றீங்களா விஷமாக்கி சாப்பிட்றீங்களாங்கிறது இருக்குது. நான் வாங்குறப்ப நல்ல எண்ணெய், ஆனால் நான் யூஸ் பண்ண மெத்தடில் விஷமாக்கிட்டேன். எண்ணெயை ஒரு நார்மலாக என்ன விதமாக நம்ம பயன்படுத்துவோம்? அப்படியே சாப்பிட்ற எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா சாலட் ஆயில்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சாலட் ஆயில்ங்கிறது நம்ம நார்மலாக ஃபாரினில் பார்த்தீங்கன்னா
ஒரு இதெல்லாம் அந்த க்ரீன் சாலட்ஸ் ஆர் ஃப்ரூட் சாலட்ஸ் வெட்டி போட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி ஆலிவ் ஆயில், பர்டிகுலர்லி ஆலிவ் ஆயில் போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் சலாட் ஆயில்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் சலாட் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்லிக்கு தொட்டு திங்கிறது, இட்லி பொடி. களியில் வந்து சில பேர் வந்து உளுந்தங்களி செஞ்சாலும் சரி, வெந்தயக்களி செஞ்சாலும் சரி, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலட் அப்ளிகேஷன். இது எண்ணெயை எந்த விதத்துலையும் ஹீட் பண்ணாமல் அப்படியே அதோட டெம்பரேச்சர்லேயே அப்படியே சாப்பிட்றது, அதோட சத்துக்களை அப்படியே உள்ளுக்கு கிரகிக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, குழம்புல ஊற்றுவோம். சில பேர்த்துக்கு குழம்பு வந்து ஒரு கறி குழம்பு செஞ்சாங்கன்னா எண்ணெய் மிதக்கணும் இல்லையா? அந்த எண்ணெய் மிதக்கணுங்கிறப்ப சொல்லுவாங்க, கடலெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சார், நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமாங்க. டேஸ்ட்டுக்காக நம்ம அடுத்தது அது வந்து குழம்பு. குழம்புங்கிறது என்னது? ஒரு தண்ணீரில் செய்யப்பட்ட ஒரு இது. தண்ணீரோட மெல்ட்டிங் பாயிலிங் பாயிண்ட் என்னது? 100. ஸோ குழம்பை கொதிக்க வச்சிங்கன்னா 100 டிகிரிக்கு மேலே போகாது. ஸோ அந்த அதுக்குள்ளே போட்ட எண்ணெயை நீங்கள் என்ன தான் கொதிக்க வச்சாலும் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும், 100 டிகிரிக்கு மேலே போகாது. இது ஒரு வெரைட்டி. அடுத்தது ஷாலோ ஃப்ரையிங்னு சொல்லுவோம். ஷாலோ ஃப்ரையிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வதக்கிறது, நம்ம வெங்காயம் வதக்கிறது, இதெல்லாம் வந்து ஷாலோ ஃப்ரையிங் அந்த லிஸ்ட்டில் வரும். இதெல்லாம் ஒரு 120 டிகிரி 125 டிகிரியில் இருக்கும். இன்னொன்று இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டீப் ஃப்ரையிங். அப்பளம் பொரிக்கிறோம், வடை சுடுறோம், பஜ்ஜி சுடுறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபவ் 180-200 டிகிரிக்கு மேலே போகிற டெம்பரேச்சர்ஸ். அப்போ இத்தனை அப்ளிகேஷன் இத்தனை டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆயில் இது எல்லா பர்பஸையும் சர்வாகுமா, நம்மளை தீர்த்துருமா, நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யுமான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் எண்ணெயில் வந்து ஒரு நம்ம இந்த எண்ணெய் வந்து அதாவது என்ன சாலட் ஆயில் அப்படியே சாப்பிட்றதுனா அதுக்கு எந்த ஆயில்னா ரிஃபைன்ட் ஆயிலை சாலட் ஆயிலாக சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஒத்துக்கிறது இல்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ரிஃபைன்ட் ஆயிலை வந்து இட்லி பொடியில் ஊற்றினோம்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஆனால் அதே டைமில் நமக்கு நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ண வேண்டிய டீப் ஃப்ரையிங்கில் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ கொண்டுட்டு போய் யூஸ் பண்ணிங்கன்னா பொங்கி வெளியில் வந்துடும். ரெண்டாவது, எண்ணெய் குடிக்கும்பாங்க. ரா ஆயிலில் செஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்குது, வடை சுட்டிங்கன்னா வெயிட்டாக இருக்குது, லைட்டால் தொட்டால் எண்ணெய் வருது, பஜ்ஜி வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக எண்ணெய் பிடிச்சிருக்கு. ரிஃபைன்ட் ஆயிலில் சுட்டால் 10 பஜ்ஜி சுடலான்னா ரா ஆயிலில் சுட்டோம்னா 6 பஜ்ஜி தான் சார் சுட முடியும். அப்போ அதிக எண்ணெய் உள்ளுக்கு போகுதில்ல. அப்போ வந்து ரிஃபைன்ட் ஆயிலில் தானே சார் பண்ண முடியும். எண்ணெய் அதிகமாக குடிக்கக்கூடாது, எண்ணெய் அதிகமாக உள்ளுக்கு போகக்கூடாது, அப்படிங்கிறதுக்காக ரிஃபைன்ட் ஆயிலில் சுடுறது. ரெண்டாவது, நார்மலான ஆயிலுக்கு உள்ள ஃப்ளேவர் வந்து அந்த பலகாரத்தில் ஏறக்கூடாதுன்னு நினைப்போம். இப்போ நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அந்த ஸ்வீட்டில் ஏறும். அது ஏறாமல் இருக்கணும், ஸ்வீட்டோட ஒரிஜினல் டேஸ்ட்டு தான் இருக்கணும், ஒரிஜினல் ஃப்ளேவர் தான் இருக்கணும்னா ஃப்ளேவரே இல்லாத ஆயிலை தான் தேர்ந்தெடுப்பாங்க, அது ரிஃபைன்ட் ஆயில். சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலில் நம்ம வந்து இப்போ நான் சொல்லியிருக்க இந்த ஆயில் எல்லாத்துக்குமே மூல காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரிப்பாங்க. ஒன்று சேச்சுரேட்டட்னா பூரிதம், அதில் வந்து அன்சாச்சுரேஷன் இருக்காது, நிறைவுற்ற கொழுப்பும்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட்பாங்க, ஒரே ஒரு அன்சாச்சுரேஷன் இருக்கிறது. அடுத்தது பாலி அன்சாச்சுரேஷன் சொல்லுவாங்க, நிறைய அன்சாச்சுரேஷன் இருக்கிறது. இந்த 3 வெரைட்டி ஆஃப் ஆயில் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதயத்திற்கு இதமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படிங்கிறது வந்து மோனோ அன்சாச்சுரேட்டடை பாடியே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மேட்டர், பாடியே உற்பத்தி செய்யும். பாலி அன்சாச்சுரேட்டட் தான் பாடி உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ பாலி அன்சாச்சுரேட்டட் நீங்கள் வெளியிலேருந்து தான் எடுத்துக்கணும். பாலி அன்சாச்சுரேட்டட் அதிகமாக இருக்கிற ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உள்ள ஒரு பேட் பிஹேவியர் இருக்குது. ஹீட் பண்ணிங்கன்னா 180-200 டிகிரிக்கு மேலே ஹீட் பண்ணி ரொம்ப நேரம் ஹீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ட்ரான்ஸ் ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த உலகத்தில் முன்னாடி வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு கடந்த 30 வருஷமாக சொல்லுவாங்க, சார் தேங்காய் எண்ணெய் சாப்பிடாதீங்க சார், அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். அதே மாதிரி நெய் சாப்பிடாதீங்க சார், அது சேச்சுரேட்டட் ஃபேட். டால்டா சாப்பிடாதீங்க சார், அது சேச்சுரேட்டட் ஃபேட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் தான் சார் உங்கள் உடம்புல ரத்த குழாயில் போய் அடைச்சி உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பட் கடந்த 20 வருடங்களாக மருத்துவ உலகம் நிறைய புதுமையான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட்டை காட்டியும் எமன் என்னன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபேட். டிரான்ஸ்ஃபேட் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்லேருந்து தான். எது இதயத்திற்கு இதமானதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ இதயத்திற்கு இதமானது தான், அதில் டவுட்டே கிடையாது. அப்படியே சாப்பிட்டா அதை கொண்டுட்டு போய் நீங்கள் வடை போடுறேன் பஜ்ஜி போடுறேன்னு
அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டை கொண்டுட்டு போய் அந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணிங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டை காட்டியும் அதிகமான விஷமாக அது மாறுது. இதுக்கு ஒரு உதாரணம், நீங்கள் டென்மார்க் அப்படின்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. டென்மார்க்குங்கிறது ஒரு ஐரோப்பிய நாடு. ஐரோப்பிய நாடுகளில் உங்களுக்கு மெயினாக என்ன உணவு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? பெரும்பாலும் அவங்க பிரெட்டில் பட்டர் தடவிப்பாங்க. நிறையா ஆக்சுவலாக எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்டில் மார்ஜரின், பட்டர், இதுதான் அவங்களோட மெயினான உணவாக இருந்தது. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஹார்ட் அட்டாக் ரேட்டு நம்மளை காட்டியும் அதிகமாக போய்கிட்டு இருந்தது மேலே. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இதில் டிரான்ஸ் ஃபேட்டு கண்டென்ட் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டென்மார்க் கவர்மெண்ட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொண்டாந்தான். 5% மேலே உங்களோட உணவில் வந்து இந்த டிரான்ஸ் ஃபேட்டு கண்டென்ட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏறிக்கிட்டு இருந்த ஹார்ட் அட்டாக் ரேட் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. பயங்கர கவலையாக இருக்குது. இறக்கிறதுல 45% வந்து தமிழ்நாட்டில் 40.4% வந்து ஹார்ட் அட்டாக்ல சிவிடின்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி ஹார்ட் அட்டாக், கார்டியோவஸ்குலர் டிசீசஸ், இதயம் சம்மந்தப்பட்ட நோயில். ஆனால் ஏறி இறங்கின ஒரே வரலாறு டென்மார்க்குக்கு தான் இருந்தது. ஆமாம், எவ்வளோக்கு 5%, 10% வச்சுக்கிட்டு இருந்த லிமிட்டை 5ன்னு குறைச்சதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஒரு 30% குறைஞ்சிச்சு. 5 2 ஆகினா அடுத்த 30% குறைஞ்சிச்சு. அப்போ இதுலேருந்து எவிடன்ஸ் என்ன தெரிஞ்சிருச்சு? உண்மையான வில்லன் வந்து அந்த டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட். இப்போ தான் இந்தியா கவர்மெண்ட்டு சுதாரிச்சு கடந்த ஒரு 5 வருஷமாக இந்த டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட்டுக்கு இதை ஒரு லிமிட்டேஷன் கொண்டாந்துருக்காங்க. இப்போ 2%ன்னு சொல்லி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1%ன்னு வந்ததுக்கப்புறமேட்டு அது எலிமினேட் பண்ணிடுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் உருவாகும். ஒன்று ஹைட்ரஜனேஷன், டால்டா செய்யும் போது வர்றது. ஸோ டால்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ் கண்டென்ட் இருக்கிற டால்டாங்கிறது ஹைட்ரஜனேட்டட் டால்டா. நாங்கள்லாம் இப்போ ரிசர்ச்சராக இருக்கிறதுனால கடந்த 25 வருஷம் ரிசர்ச்சில் டிரான்ஸ் கண்டென்ட் இல்லாத டால்டா, ஏன்னா டால்டாங்கிறது நமக்கு வந்து டெய்லி உணவு கிடையாது. நார்த் இந்தியாவிலலாம் அதை டெய்லி யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதை இன்டரஸ்டரிஃபிகேஷன் சொல்லி ஹைட்ரஜனேஷன் இல்லாத பேட்டர்னில் பண்ணுறதுக்கு இப்போ டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு இது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக அடுப்பில் வச்சுக்கிட்டே இருக்கிற சட்டி. நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சுடுறவன் உங்களுக்கு பஜ்ஜியை போட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்து திருப்பி குறைய அதில் ஊற்றிக்கிட்டு இருப்பான். ஒரு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே அந்த அடுப்பில் இருக்கும், 220 டிகிரியில். 4 மணி நேரம் கழித்து டிரான்ஸ்ஃபேட்டாக மாறுற ஒரு விஷமாக மாறுற ஒரு ப்ராடக்டை நீ மக்கள்கிட்ட சொல்லி வித்தியா? நீ கொடுக்குறப்ப நல்லா இருந்தது, பயன்படுத்துறதுக்கும் சொல்லி தரணும் இல்லையா மக்கள்கிட்ட? யாரும் சொல்லி தரலையே. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து.